சரி, நான் கேட்குறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் குழந்தை தாருங்கள் என்றுதான் கேட்கக்கூடாது என்றீர்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, நான் உங்களுக்கு குழந்தை தரப்போகிறேன், அந்த வார்த்தையின் நிலை உங்களிடம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வாசகம் தௌஹீதா ஷிர்கா? நான் தானே குழந்தை தர்றேன்டாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது என்ன? அவர்கள் இப்போ முஷ்ரிக் ஆகிட்டாங்களா இல்லையா? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நம்ம சொல்ல சுபஹான மௌலுது அதை ஓதுபவர்களுடைய வாசகத்தின்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்பதைத்தான் அவர்கள் சுபஹான மௌலுதுல சொல்றாங்க. அதுல இந்த யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குதுபியதி என்கிற அந்த பாடலை படிப்பதற்கு முன்பு அரபு தமிழ்ல அவங்க எழுதுறாங்க. அரபு தமிழ்ல என்ன? தமிழ்ல நாம சொல்வதை அரபு மொழியில எழுதியிருப்பாங்க. தங்கிலீஷ்னு சொல்றோம்ல, இங்கிலீஷா உள்ள ஒன்றை நம்ம தமிழில் பேசக்கூடியதை இங்கிலீஷில் டைப் பண்ணுறதை தங்கிலீஷ்னு சொல்கிற மாதிரி தமிழில் நம்ம சொல்வதை அரபுல எழுதியிருப்பாங்க. அது அரபு தமிழ். அதில் அவங்க சொல்கிறார்கள், இந்த பைத்து சொன்னவர்கள் ஒரு கீலின்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என சொல்லப்படுகிறது. அப்போ பின்பு அவங்க சொல்லவிருக்கிற இந்த பைத்து யா சய்யிதி பைத்து எல்லாமே படித்தவங்க யாருங்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படித்தாங்கங்கிறது அவங்க நம்பிக்கை. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. மறுபடியும் என்ன கேட்டக்கூடாது, எங்கள் உள்ளத்தை பிளந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. புத்தகத்தில் எழுதப்பட்டதை தான் நம்ம வாசித்து சொல்கிறோம். அப்போ அதில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், அதில் வரக்கூடிய பல வரிகள் நேரடியாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும்படியாக உள்ள வாசகங்களாக தான் இருக்கிறது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொன்னார்கள்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது எதில் இருக்கும்? எங்கே இருக்கணும்? குர்ஆனில் இருக்கணுமா இல்லையா? அல்லது ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த அவர்கள் சொன்ன கூற்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும், நபிமொழிகளில் இருக்கும். நீங்கள் சொல்கிறீர்களே இந்த யா சய்யிதி பைத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்று சொல்லப்படுகிறது என்கிறீர்களே, யாரு சொன்னா? அது சொல்லப்படுகிறதுங்கிறீங்கல்ல, சொன்னவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதினார்கள் என்று சொல்லப்படுறீங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்பதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களா? சரி, அவங்க படிச்சாங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேர்ல இட்டு கட்டிட்டாங்க. பொய் இல்லாது குர்ஆன்ல அப்படி எங்கும் இல்லை. ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எங்கும் இல்லை. இல்லாத ஒன்றை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்தார்கள் என்று ஒரு பொய்யாக இட்டுக்கட்டி அதன் கீழ் அவர்கள் எழுப்பக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குதுபியதி, என் தலைவரே அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய கையை பிடியுங்கள். எங்க கையை நீங்க பிடிங்க. மாலி சிவாக்க வலா அல்வி இலா ஹதி, உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் இல்லை. வலா அல்வி இலா ஹதின், உங்களை தவிர்த்து வேறு எவரிடத்திலையும் நான் தஞ்சம் புக மாட்டேன், ஒதுங்க மாட்டேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம். எப்படி? என் கையை பிடியுங்கள், நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் இல்லை, நான் வேறு யார்கிட்ட போய் ஒதுங்குவேன், வேறு யாரிடத்தில் நான் தஞ்சம் புகுவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதா சொல்றீங்களே, இது பச்சை ஷிர்க் இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்களான்னு எங்களிடத்துல கேள்வி வைப்பீங்களே. சுபஹான மௌலிதின் படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்று நீங்க தான் சொல்றீங்க. ஏன்? ஒதுங்கும் இடம் என்பது அல்லாஹ் மட்டும்தான். உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாருமே இல்லை, வேறு யாரிடத்துல நான் போய் ஒதுங்குவேன் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்படி உத்தரவிடுகிறான். என்ன? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி லை உஜீரனி மினல்லாஹி அஹதுன், அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பவர் எவரும் இல்லை, வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை தவிர்த்து வேறு எந்த ஒதுங்குமிடத்தையும் நான் பார்க்கவில்லை. அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு ஒதுங்குமிடம், அல்லாஹ்வை தாண்டி எனக்கு ஒதுங்குமிடம் யாரும் இல்லை என்று சொன்னது யாரு? நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க. நபிகள் நாயகத்தை சொல்லும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், என்னுடைய ஒதுங்குமிடம் அல்லாஹ் மட்டும்தான். இப்படி நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுறான. குர்ஆன்ல நபியை சொல்ல சொல்கிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்களாம்? நபிகள் நாயகமே, யா சய்யிதி, என்னுடைய தலைவரே அல்லாஹ்வின் தூதரே என் கையை பிடிங்க, உங்களை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை, நான் உங்களிடத்துல தான் ஒதுங்குவேன். இது ஷிர்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம படுக்கையில போகும்போது ஒரு பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். தாமும் அந்த பிரார்த்தனையை ஓதினார்கள். அதுல வரக்கூடிய வாசகம் என்ன? லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், உன்னை தவிர்த்து எனக்கு ஒதுங்குமிடமும் இல்லை, உன்னிடம் இருந்து தப்பிப்பதற்கு வேறு எந்த போக்கிடமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோமே. இந்த பிரார்த்தனை தான ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி சொல்லித்தரப்பட்ட ஒன்றில்
நீங்க அந்த ரசூலுல்லாவை போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னு இட்டு கட்டி வச்சிருக்கீங்களே, அதுவும் ஷிர்கான வரிகளை, இணை வைப்பான வரிகளை சொல்லி உங்களத்துல தான் நான் ஒதுங்கணும் இப்படி சொன்னதா சொல்றீங்களே. அது மாத்திரம் இல்ல, அதுல இன்னும் சொல்கிறார்கள், வான்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம், நீங்கள் தான் உண்மையில் அனைத்து படைப்புகளையும் ரட்சிப்பவர்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ரட்சிப்புனா என்ன? பாதுகாக்கிறது. எல்லா படைப்பையும் வான்த ஹக்கன், உண்மையாகவே நீங்கள் தான் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம், எல்லா படைப்புகளையும் ரட்சிப்பவர், பாதுகாப்பவர் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா படைப்புகளையும் ரட்சிப்பவர்கள் என்று சுப்ஹான மௌலிதில் சொல்கிறார்கள். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று பச்சையாக பொய்யை எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதப்பட்ட அந்த பொய் இணைவிப்பு வரியாக இருக்கிறது. எல்லா படைப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரட்சிப்பவர்கள், நபிகள் நாயகம் பாதுகாக்கிறவங்களா. எல்லா படைப்பும்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள், ஜின்கள், கால்நடைகள், ஏனைய உயிரினங்கள், மலக்குமார்கள், எல்லா படைப்புன்னா அனைவரும் இதில் வருகிறார்களா இல்லையா? அப்ப எல்லா விதமான படைப்பையும் அல்லாஹ்வை தவிர ரட்சிப்பவர் வேறு யாரும் இல்லை என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. வ இயஹ்துல்கும், அவன் உங்களை கைவிட்டு விட்டால், அவன் உங்களை கேவலப்படுத்தி விட்டால், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பாதிஹி, அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்பவர் யார்? அல்லாஹ் தான் உங்களுக்கு எல்லாமும். அல்லாஹ் தான் வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தான் அனைவர்களையும் ரட்சிப்பவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் நமக்கு போதித்து தந்திருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் தான் எல்லா படைப்பையும் ரட்சிப்பவங்க அப்படின்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. ஷிர்கா இல்லையா? இந்த ஷிர்க்குக்கு நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும்? இன்னும் சொல்கிறார்கள், இன்னிதா மஸ்னி தைமுன் யுரபிஉனி, என்னை அச்சுறுத்தக்கூடிய ஏதேனும் நெருக்கடி எனக்கு ஏற்பட்டு விட்டால், அக்கூலு யா சய்யித சாதாத்தி யா சனதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என்னுடைய ஊன்றுகோலை என்று நான் அழைப்பேன். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா, எனக்கு பயமுறுத்துற மாதிரி, என்னையே அச்சுறுத்துற மாதிரி ஏதேனும் ஒரு காரியம் நடந்து விட்டால், ஒரு நெருக்கடி எனக்கு ஏற்பட்டால் நான் உடனே யாரை அழைப்பேன்? நெருக்கடி ஏற்பட்டா யாரை அழைக்கணும்? நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது, யார் அழைக்கணும்? அல்லாஹ் அழைக்கணுமா இல்லையா? மறைமுகமாக உதவி செய்பவன் அல்லாஹ் இல்லையா? ஆனா இவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு என்னை அச்சுறுத்தும் அளவிற்கு எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால், அக்கூலு யா சய்யித சாதாத்தி யா சனதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என் ஊன்றுகோலை என்று நான் சொல்வேன்கிறாங்க. எல்லா இறை தூதர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சுங்க. மஸ்ஸத்துஹுமுல் பாஸாஉ வதர்ராஉ வஸுல்சிலு, பல துன்பங்கள் ஏற்பட்டது, நெருக்கடிகள் ஏற்பட்டது, கடுமையான முறையில் உழுக்கப்பட்டார்கள். அப்படி உழுக்கப்பட்ட போது இறை தூதர்கள் என்ன சொன்னாங்க? மூமின்கள் என்ன சொன்னாங்க? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கவில்லையா? இதுதானே தூதர்களின் பண்பு. இதைத்தானே குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்கிற அடிப்படைக்கு மாற்றமாக, அந்த தௌஹீதுக்கு மாற்றமாக ஜிப்ரீல் சொன்னாருங்கிற பேரை நீங்க மக்களுக்கு இட்டு கட்டுறீங்க. எனக்கு நெருக்கடி ஏற்பட்டா யா சய்யித சாதாத்தி யா சனதி, என் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என் ஊன்றுகோலை என்று நான் நபியை அழைப்பேன்னு சொல்றீங்களே. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேர்ல சொன்னதுக்கு என்ன காரணம்? மக்கள் அந்த இணைப்பு செய்யும்படி தூண்டுவதற்கு தானே. இவங்க சும்மா எழுதி வைத்தா அது மக்கள் மத்தியில் வியாபாரம் ஆகாது. அப்ப மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்ற ஒருவர் பேர்ல எழுதணும். இருக்கிறது என்ன? ஜிப்ரீல் அப்படி அவர் பேர்ல எழுதுவோம். இந்த பைத்தை ஒரு கீழின்படி ஜிப்ரீல் சொன்னார்கள் எழுதி விட்டா யார் கேட்க போறா? எவன் கேட்க போறா? ஜிப்ரீல் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் எவனும் கேட்கவா போறா? ஜிப்ரீல் எங்க சொன்னான்னு கேட்கவா போறா? அந்த நம்பிக்கையில தானே இப்படி நீங்க சொல்றீங்க. இன்னும் பல வரிகள் இருக்கிறது, ஒவ்வொன்றா நம்ம சொல்வோம். இது மிக தெளிவான இணைவைப்பு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.